விபத்து ஏற்படும்போது பாதசாரிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரியான கார்ட் ரயில் ரோட்டு ஓரங்களில் வச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரியான கார்ட் ரயில் நம்ம ஊரில் இருக்கிறத நினச்சி ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். பாதசாரிகள் மேலே இருக்கிற அக்கறையை நினச்சி ரொம்பவும் நான் வந்து பெருமைப்படுறேன். ஆனால் இந்த கார்ட் ரயிலில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்கில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான கார்ட் ரயிலுங்களை நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான இந்த ஒரு 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த 5 பாயிண்ட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவது பாயிண்ட்டு இந்த கார்ட் ரயிலோட ஹைட்டுங்க. இந்த கார்ட் ரயில் பாருங்கள், கிட்டத்தட்ட என்னோட மாற அளவுக்கு இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஏன் மாற அளவுக்கு வைக்கிறது வந்து பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது யாரோ ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அவர் இந்த கார்ட் ரயில் மேலே விழறாரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஹைட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அடி வந்து முகத்தில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாரில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வயிற்று பகுதியில் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம உடலில் இந்த 3 பகுதியும் ஃபேட்டல் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது மரணக்காயம் அளவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் பெரும்பாலும் இதனோட ஹைட்டை இடுப்புக்கு கீழே பல நாடுகளில் நம்மளால் வச்சிருக்கிறத பார்க்க முடியும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் பார்க்குற பைப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து வெல்டட் ஜாயின்ஸாக வந்து வச்சுருக்கிறாங்க. வெல்டட் ஜாயின்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வாகனம் வந்து இந்த கார்ட் ரயில் மேலே மோதுதுன்னு வச்சுக்கலாமே, அப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்றது இந்த வெல்ட் ஜாயின்ட்ஸ் ஏரியாவில் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ஈஸியாக அந்த பர்டிகுலர் ஏரியா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் கிராக் ஏற்பட்டு இந்த பைப்புகள் துண்டாக பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அதனால் வெல்டட் ஜாயின்ஸுங்களை தவிர்த்துட்டு பெரும்பாலும் நட் அண்ட் போல்டு மூலியமாக உங்களுக்கு மவுண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். இதுதான் நம்ம பல நாடுகளில் வந்து பெஞ்ச் மார்க்காக நம்ம பார்க்க முடியுது. மூணாவது, ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இதில் உங்களுக்கு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு ஷார்ப் கார்னர் இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். 4 இடமும் உங்களுக்கு ஷார்ப் கார்னர். இதனால் யாருன்னா ஒருத்தங்க விழுந்தாங்கன்னா கூட தலையில் அடிபட்டுச்சுன்னா அது வந்து வெட்டுக்காயம் மாதிரி உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. 4வது பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. இதில் தான் வந்து ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது வரும். அதாவது மெட்டீரியல் செலெக்ஷன்ன்றது இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பக்காவாக வெல்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் தான் பிரச்சனையே இருக்குது. ஏன்ப்பா ஸ்ட்ராங்கான மெட்டீரியலில் உனக்கு என்ன பிரச்சனை, அது வந்து பாதசாரிகளை பாதுகாக்குமே அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, இந்த ரோட்டில் பாதசாரிகள் மட்டுமே போகலைங்க, இங்கே காரு வாகனங்கள் எல்லாம் போகுது இல்லைங்களா. இப்போ இந்த ஒரு கார்ட் ரயில் பாருங்கள், இதில் ஒரு வாகனம் வந்து மோதி இருக்குது. இது எந்த அளவுக்கு டிஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். எதுக்காக இது டிஃபார்ம் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது டிஃபார்ம் ஆகிற காரணத்தினால உங்களுக்கு எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுது. எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் அண்ட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு கார்ட் ரயில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகிருக்கு. அதாவது பர்மனெண்ட்டாக பெண்ட் ஆகி அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணியிருக்கு. நீங்கள் ஒரு காரை எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் க்ரம்பிள் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து வாகனத்துடைய முன்பகுதியிலையும் வாகனத்துடைய பின்பகுதியிலையும் இது வச்சிருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஒரு க்ரம்பிள் ஜோன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வாகனத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அது அப்சர்வ் பண்ணுது. இதனால் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற பேசஞ்சருடைய ஜி ஃபோர்ஸ் அப்படின்றது குறையுதுங்க. பர்டிகுலராக ரொம்ப சிவியரானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக் இன்ஜுரி கிரைட்டீரியா, இன்னொன்று பிரெயின் இன்ஜுரி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எனர்ஜியை அவ்வளோ சீக்கிரத்தில் அப்சர்வ் பண்ணாது. இது ஸ்ட்ராங்காக இது வடிவமைப்பு பண்ணியிருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வாகனம் இது மேலே வந்து மோதுது அப்படின்னா வண்டிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஜி ஃபோர்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் மெட்டீரியல் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 5வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன். எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கட்டலாம், எந்த மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இல்லாமல் இந்த ஹைட்டில் தான் கட்டணும், இந்த மெட்டீரியல் தான் பயன்படுத்தணும், இந்த மாதிரியான ஜாயின்ட்ஸ் தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்காலை உருவாக்கி அது மூலியமாக நம்ம வடிவமைப்பு பண்ணும்போது நம்ம குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளோட கட்டமைப்புகளை எடுத்துகிட்டு போக முடியுங்க. இந்த ஒரு காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். பை பாய்.